ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம கொள்ளு பயிர் வச்சு வடை செய்ய போகிறோம். கொள்ளு வந்து யூஸ்வலாகவே நம்ம உடம்பு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு தானியம் அது. இது வந்து யூஸ்வலாக நீங்கள் வேக வச்சு அந்த தண்ணி இருத்து குடிப்பாங்க, சுண்டல் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற சுண்டல் அதுலேருந்து இது கொஞ்சம் வித்தியாசப்பட்டு இருக்கும் அந்த ருசி. அப்போ அந்த கொள்ளு பயிரையும் நம்ம விதவிதமாக சமைச்சு சாப்பிடலாம். நல்ல சுவையான ஒரு ரெசிபியாக மாற்றி நம்ம வீட்டில் உள்ளவங்களும் அதை விரும்பி சாப்பிட்ற மாதிரி நம்மளால் பண்ண முடியும். அதை கொள்ளு பயிரை வச்சு நீங்கள் வந்து அதை முளைக்கட்டி வச்சு அதில் கறி ஆக்கலாம், குழம்பு மாதிரி வைக்கலாம். நீங்கள் முளைக்கட்டின பயிர் இது எல்லாத்துக்கும் கூட நீங்கள் கொள்ளு பயிரையும் சேர்த்து நீங்கள் சாலட் மாதிரி பண்ணலாம், வடையாகவும் செய்யலாம். வடை வந்து ரொம்பவே சுவையாக இருக்கும். பார்த்திங்கன்னா அது கூட நீங்கள் யூஸ்வலாக ஒரு சாஸில் ஒரு சட்னி கூட அந்த கொள்ளு வடையை பரிமாறும்போது ஈவினிங் ஒரு டீ டைம் ஸ்நாக்காகவும் இதிலலாம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நான் செய்திருக்கேன் வீட்டில். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் பிடிக்கும் ரொம்ப அந்த கொள்ளு வடை. நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரியப்படுத்துங்க. நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் அதுக்காக. வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கணும். பாருங்கள், கொள்ளு வடை செய்யறதுக்கு மெஷர்மெண்ட் கப்பால் அரை கப்பு கொள்ளு நான் வந்து காலையில் ஊற வச்சேன். 8 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன் நான். இதுக்கு ஊறி ஒரு கப்புக்கு கொஞ்சம் கூட இருக்குது. இதை வந்து அப்படியே இந்த இதில் ஜாரில் போட்டுடலாம். இதில் மேலே என்ன சேர்க்கணும்னு பார்க்கலாம். நம்ம ரெண்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு பொறுத்து நீங்கள் ஒருவேளை காரம் கூட சாப்பிடுவீங்கன்னா இதை விட அதிகம் எடுத்துக்கலாம். நான் 2 தான் எடுத்திருக்கேன், 2 வரமிளகாய் எடுத்திருக்கேன். ஒரு அரை இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா இருந்துருங்க, சின்னதாக பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். சின்ன துண்டுகளாக அரிஞ்சு வச்சுருக்கேன் நான். இதை இதில் போட்டுருலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் போடுறேன். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டையும் ஒரு கிராம்பு, ஒரு கிராம்பும் போடுறேன் நான். இதில் சேர்த்துக்கலாம். அது கூடயும் இவ்வளோதான். இதை வந்து இதுக்கு வந்து ஓரளவுக்கு தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சமாக தண்ணி வந்து வடை தட்டுற பதத்துக்கு நீங்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த அளவுக்கு வந்து தண்ணி கொஞ்சமாக தெளித்து விட்டு இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வடை எப்படி சொல்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம பாருங்கள், இந்த கொள்ளு பயிரை நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு, நல்லா அரைச்சாச்சு இந்த அளவுக்கு. இப்போ இதை வந்து வேறு கிணத்துல மாற்றிடலாம். தண்ணி அதிகம் விடலை, அதில் ஊற வச்சு அதில் இருந்து அந்த தண்ணி இதுலேயே அரைப்பட்டுருச்சு எனக்கு. நீங்களும் அந்த மாதிரியே அரைக்கி பாருங்கள் கூடுமான வரைக்கும். இல்லைன்னா கொஞ்சமாக வேணும்னா, பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் நான் வந்து இப்போ மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதில் போட்டுடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கிட்ட நான் பச்சை கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுடலாம். இப்போ 1 டீஸ்பூன் நான் உப்பு எடுத்திருக்கேன், அந்த உப்பையும் இதில் கலந்துடலாம். இதை இப்போ நல்லா கலந்துட்டு எல்லாத்தையும் இதை இப்போ வடையை தட்டி எடுத்துட வேண்டியதுதான். இது வந்து நம்ம கொள்ளு பயிர் வந்து எண்ணெயில் பிரிஞ்சு போகாது மோஸ்ட்லி. உங்களுக்கு அப்படின்னு பிரிஞ்சு போச்சுன்னா, வடையை தட்டும்போது பிரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் கடல மாவு வேணால் போட்டுக்கலாம். ஆனால் இதில் எனக்கு தேவைப்படாது, இது நல்லா மசிஞ்சிருக்கு, நல்லா வரும் இதில் தட்டினாக்க. வாங்க இப்போ வடையை தட்டலாம். இதை வடை பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கலாம் அடுப்பில். நீங்கள் வந்து வடை பொரிக்கிறதுக்கு எவ்வளோ தேவையோ இருக்குமோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் வச்சுருக்க பாத்திரத்தை பொறுத்து தான் அது. இந்த மாவை எடுத்து நல்லா இருந்துருங்க தட்டி வடையாக தட்டி இப்படியே போட்டுற வேண்டியதான். எண்ணெய் காஞ்சிருச்சு, எண்ணெய் வேணுமான அளவு காஞ்சிருச்சு. நான் 4 வடையாக தட்டி எடுக்க போகிறேன். இது போட்டோன்னா இங்கே பாருங்கள், இப்போ நுரையாக வருது பாருங்கள். இந்த நுரையெல்லாம் அப்படியே அடங்கிருச்சுனாலே வெந்துருச்சுன்னு தான் அர்த்தம். இதை இப்போ லைட்டாக திருப்பி விட்டுடலாம். ஒரு பக்கம் செவந்தோன்னே அப்படியே திருப்பி போட்டு இன்னும் நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் முறுமுறுன்னு ஆனோன்னே எடுக்கலாம். அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும், வேகட்டும். பாருங்கள், இது நல்லா செவந்துருச்சு, நல்லா செவந்து கிறிஸ்பியாக ஆயிடுச்சு நல்லா. இதை இப்போ எடுத்துடலாம். மிச்ச மாவையும் அப்படியே தட்டி எடுத்துடலாம் நம்ம வடையாக. இந்த வடையை இதே மாதிரி நல்லா செவக்க விட்டு எடுத்துக்க வேண்டியதான்.
பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக ஹெல்த்தியாக ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்தாச்சு, டீ டைம் ஸ்நாக்ஸ் செய்தாச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்து பழக்கணும்னா கொள்ளு பயிறு இதெல்லாம் சாப்பாட்டில் ரெகுலராக சேர்த்துக்கிற அந்த பழக்கம் வரும். இது போல் வித்தியாசமாக செய்து கொடுக்கும்போது குழந்தைங்க தானாக கேட்டு வாங்கி சாப்பிட ஆரம்பிப்பாங்க. நீங்களும் செய்து பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்களுக்கு செய்து பார்த்துட்டு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இன்னும் சூப்பரான ரெசிபியோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க வரை உங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுவது கீதா பாலம்.